வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்கும்படி ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் தேவன் பதில் தருவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு சொல்கிறார், ஒருவன் தேவனுடைய பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார், அவருக்கு செவி கொடுப்பார். அந்த தேவ பக்தி என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் அன்பு, பற்று, ஆராதனை, முழுமையாய் ஒப்பு கொடுத்தல் என்ற வார்த்தைகள் அதில் வருகிறது. அப்ப தேவனுடைய பக்தி என்று சொல்லுகிறது. ஒன்றுடைய சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் காண்கின்ற ஒரு அன்பு, கிறிஸ்துவின் ஆழமை பற்றுகிற பற்றுதல். ஒன்றுடைய சொன்னால் தேவனோடு ஆராதனை நம்மை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்கிறது. அது தன் பக்தி. தேவனுடைய பக்தி உடையவர்களால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக திட்டமாக சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற நம்முடைய உள்ளில் தேவ அன்பு உண்டா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவர் மனிதன் கொலை பாதகராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கல்வாரியின் அன்பினால் நம்முடைய உள்ளம் நிரப்பப்பட வேண்டியது தேவை. அதுதான் மெய்யான பக்தி. அன்பு சகலத்தை தாங்கக்கூடியது, சகலத்தை மதிக்கக்கூடியது. இது அநேக வார்த்தைகளால் அதன் அறியப்படுகிறது. சமயம் செல்கிறவரைதான் நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தில் படிக்கும் போது வாசிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவருக்கு தேவை பக்தி உடையவர்கள். தேவையா ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அது ஒரு தேவ பக்தி அற்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு ஆராதனையும் எவ்விதமாக இருக்கிறது? நீ தேவனோடு அன்பு எவ்விதமாக இருக்கிறது? தேவனத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளையை கை கொள்ளாதவன் பொய்யனுக்கு வேதம் சொல்லும்போது இந்த கால வேளையில் தேவ பக்தி நமக்குள்ளே இருக்கவையாக தேவ அன்பினால் நாம் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, நம்மை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்து கொடுக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே உண்டாகிறது. மகன் இந்த பக்தியோடு ஜீவிக்கிறவங்க தேவனுக்கு தேவையாய் இருக்கிறது. அவனை தான் தமக்காக தெரிந்து கொண்ட
மிக தெளிவாக மிக திட்டமாக சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், தேவனை ஆராதிக்கிற என்னுடைய ஆராதனை தேவீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து அறிய வேண்டும் என்றால் அல்லேலூயா ரோமருக்கு தீர்மானம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்த புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை மொத்தமா கர்த்தருக்கு ஒரு அர்ப்பணிக்கிற அனுபவம் தான் ஆராதனையுடைய பகுதி. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் ஒரு தீபபலியாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது, அபிதவாதி தேவனை துதிக்கும் போது அவர் புத்தியுள்ள ஆராதனையால் ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய தலைமுறைக்கு அது பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஒரு அசையாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவே நாடுகளில் தேவ பக்தியோடும் பயத்தோடும் காத்திருக்க வேண்டியது தேவை. இந்த உலகம் அசைகிற உலகம், அசைவில்லாத ஒரு ராஜ்யம் என்று சொல்லும்போது அழியாத ஒரு ராஜ்யம். இன்றைக்கு இஸ்ரவேலும் ஈரான் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக கட்டடங்கள் இடிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அமெரிக்கால கட்டிட மிகவும் உயரமான கோபுரத்தை இடிச்சு தகர்த்தான். அதெல்லாம் அசைந்து அழிந்து போனது. அழியாத ஒரு ராஜ்யம் கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படி கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரம் நம்முடைய பரமத்தியாகிய சபை பக்தியாகிய பரந்த போக போது அல்லேலூயா. என் பிதாவே
வாசியத்தில் பார்க்க பெற